பல மகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டன் தமிழ் பார்த்து வந்துருக்கீங்க. ஆமாங்க, திருச்செந்தூரில் இருக்கேன். திருச்செந்தூரில் ஒரு சூப்பரான வீட்டு சமையலான ஒரு மீன் குழம்பு சாப்பிட்லாம். அதுவும் சுட சுட மீன் குழம்போட அந்த மீன் வறுவல், எறா தொக்கு, எறா 65 இதெல்லாம் சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கேன். ஸோ வந்திருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா அழகு மெஸ்ஸுன்ட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஹெச் இருக்குல்ல. ஸோ திருச்செந்தூர் ஜிஹெச்சுக்கு பேக் சைடே தான் இருக்குது. வாங்க டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. இங்கே நாங்கள் சாப்பாடு மீன் சாப்பிட்டோங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நாங்கள் ஆக்சுவலாக டிரைவர் எங்கள் வண்டி பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்லான்னு வரும்போது பார்த்து சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அழகு மெஸ்ஸுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு இருக்குது நம்ம கடை. திருச்செந்தூர் எல்லாம் வெஜ் மீல்ஸ் தானே எதிர்பார்ப்போம். நீங்கள் வந்து நான்வெஜ் போடுறீங்களே, எப்படி மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குது? நம்ம ஊரில் கடல் இருக்குது. கடல் இல்லாத ஊர்லேருந்து நிறைய பேர் வராங்க. அதனால் அவங்களுக்கு கடல் சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம மீன் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடையில் வந்து ஒன்லி மீன் சாப்பாடு மட்டும். சாப்பாடு கூட வந்து மீன் குழம்பு, ரசம், மோர், பொரியல், பொடிச்ச மீன், ஊறுகாய், துவையல். நம்ம ஸ்பெஷல் வந்து துவையல் தான், எங்கேயுமே கிடைக்காது. நம்ம துவையல் நம்ம வீட்டில் அரைச்சி கொண்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து இறால் தொக்கு இருக்குது, பொடிச்ச மீன் இருக்குது, மீன் புட்டு இருக்குது, இறால் ஃப்ரை 65, இறால் 65 இருக்குது, நண்டு ஃப்ரை இருக்கும். ஆம்லேட் வந்து அதே மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பொடிச்சு போடுவோம். எல்லாமே நம்ம கோகோனட் தேங்காய் எண்ணெயில் தான் பொடிச்சு போடுவோம். சமையல்லாம் யாருக்கு பண்ணுறா? நம்ம அக்காவும் அம்மாவும் தான் பண்ணுவாங்க. இந்த மீன் சாப்பாடு கொடுக்கணும்னு யோசிச்சிங்க? நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தது தான். சுகாதாரமான முறையில் எந்த கலரும் கலப்படம் இல்லாமல் வீட்டிலே மசாலா ரெடி பண்ணி நாங்களே செஞ்சு நாங்களே எடுத்துகிட்டு வரோம். இப்போது தேங்காய் எண்ணெயில் தான் மீன் ஃப்ரைலாம் பண்ணுறோம். நண்டு ஃப்ரை, ஆம்லேட்டு எல்லாம் கோகனட் ஆயில். எதுக்காக நீங்கள் மீன் வந்து போடணுன்ட்டு யோசிச்சிங்க? ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, சீ ஃபுட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அழகு மெஸ்ஸில் சீ ஃபுட்டு மட்டும்தான். மத்தியானம் 11 மணிக்கு ஆரம்பிக்கும், 3 மணி வரை இருக்கும். மார்னிங்கும் நைட்டும் கிடையாது. லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஜிஹெச் பின்னாடி. எனக்கு அந்த ஐட்டெல்லாம் வைங்க, நானும் சாப்பிட்டு. கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ மக்களை ஃபைனலாக அவங்க லஞ்சில் உட்காந்தாச்சு. அழகு மெஸ்ஸு ஸோ திருச்செந்தூரில் லொக்கேட் ஆகுது. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, இந்த மீன் சம்மந்தப்பட்ட இந்த ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலையில நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா மீன் வறுவல் வாங்கியிருக்கேன். ஸோ ஊளி மீன் அந்த மீன் வாங்கியிருக்கேன், இது ஒரு பெரிய சைஸு. அடுத்து மத்தி மீன் வறுவல், அடுத்து மீன் குழம்பு ப்ளஸ் அவங்க வச்சுருக்க அந்த எறா கிரேவி கூட்டு வச்சிடுறாங்க. எறா சொரா புட்டு வந்து இந்த தண்டை கிடைக்கும். இது இல்லாமல் நண்டு இருக்குது. ஸோ இந்த தண்டை எறா ஃப்ரையும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அவங்க மீன் குழம்பு வந்து போகலாம். ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்ஷனில் இருக்குது. அந்த மீன் குழம்பு பெரட்டும் போதே அப்படியே சாப்பாடு வந்து நல்லா பிளெண்ட் ஆகிறாங்க, செம. ஸோ மீன் குழம்பு பாருங்கள். மீன் குழம்பு நல்லா தேங்காய் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த எப்படின்னா இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ராப்பர் அவங்க வீட்டிலேயே அரைச்சி பண்ணுற மசாலா, ஹோம்மேட் மசாலா நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. தேங்காய் வரவும் சரி, அவங்க உள்ள சின்ன வெங்காயம் சாப்பிட ஒரு ஹோம்மேட் ஃபீல் கொடுக்குது. சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு. ஆமாம், அவங்க நெக்ஸ்ட்டு அவங்க மீன் குழம்பு சாப்பாட்டோட தர இந்த மத்தி மீன் போயிடலாம். மீனில் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த தண்ணி மிளகாத்தூள் ஃப்ளேவர் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மீன். சூப்பர். மீன் குழம்பு இந்த மாதிரி மீன்லாம் போட்டுறாங்க, பெரிய பெரிய மீனாக வச்சுருக்காங்க, கேட்கும் போட்டுறாங்க. உங்கள் வீட்டில் சொரா புட்டு இருக்குது. ஸோ சொரா புட்டு எப்படி ட்ரை பண்ணிடலாம். நல்லா இந்த மஞ்சத்தூள் போட்டு சுறா போட்டு செஞ்சுருக்காங்க. இந்த ஆனியனாக இருக்கும் சரி, அதில் போட்டு பெப்பராக இருக்கும் சரி, எல்லாம் பிளெண்ட் ஆகி சுறா போட்டு ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு. சாப்பிட சும்மா அருமையாக இருக்குது.
அதே மாதிரி அதில் போட்டிருக்க அந்த தேங்காய் திருவல் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நல்லா சாப்பிடும்போது நல்லா மாட்டுது. அந்த இந்த சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி சொரா போட்டு சும்மா நறுக்குன்னு இருக்குது. இந்த சீ ஃபுட்டு மெரின் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இந்த ஊளி மீன் போயிடலாம். செம பெரிய சைஸ் மீன். இந்த மீன் இந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுதான்னு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கால. இந்த மெரின் ஸ்மெல் எதுவுமே இல்லை. மீன் நல்லா சூப்பராக ப்ராப்பராக குக் பண்ணியிருக்காங்க. மீனில் வந்து இப்போ பொரிக்கிற எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கிறாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் இன்ஃப்யூஸ்டு நல்லா மீன் வறுவலில் நல்லா சாப்பிடும்போது நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. டேஸ்ட் வைஸு ஒரு ஹோம்மேடு ஃபீல்டு. அதே மாதிரி அந்த தனி மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க மீன் வறுவலுக்கு. அது நல்லா சூப்பராக தெரியுது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்தோடு அந்த மீன் வறுவல் இருக்குல்ல, வேற மாதிரி பண்ணிட்டான், செம்மையாக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. கிட்ட வந்து மல்லி துவையல் வைப்பாங்களாம். ஸோ மல்லி துவையல் இந்த மாதிரி கூட்டு ஒன்று வச்சிடுறாங்க. வெறும் மல்லி துவையல் மட்டும் எப்படி ட்ரை பண்ணிடலாம். இந்த மல்லி துவையலுக்கு சாம்பாரில் ரசம் போட்டிங்கன்னா வேற மாதிரி பண்ணுவான், நல்லா இருக்கு. தனியாவில் போடுற அந்த மல்லி தனியாக தான் சொல்லுவோம். அது கூட காஞ்ச மிளகா, லைட்டாக புளி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி பண்ணியிருக்காங்க. வர்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த மல்லி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். இந்த மீன் குழம்புல பெரட்டி சாப்பிட்லாம். வர்ற மாதிரி சூப்பராக பண்ணிட்டான், நல்லா இருக்குங்க. எறா தொக்கு இருக்குது. எறா தொக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த எறா தொக்கில் இருக்க எறா மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தா அழகாக இருக்கான், செம்மையாக இருக்கான். சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க எறாவை. இந்த எறாவில் இந்த தக்காளி அந்த இஞ்சி இருக்கும்ல, அந்த ஃப்ளேவரை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க, சூப்பர். அது எறா சின்ன எறாலாம் இல்லை, நல்லா ஒரு மீடியம் சைஸ் பெரிய சைஸ் எறா, ஒரு வர்த்தாக இருக்குது. இந்த எறா கிரேவி இருக்குல்ல, நல்லா எறாவோட சோக்காக இருக்குது. ஸோ சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது. இந்த எறா தொக்கு போட்டு பெரட்டி சாப்பிட்றேன். எறா தொக்கு செம்ம டெம்ப்டிங் ஆகுது அந்த எறா சாப்பிடும்போது. எறா தொக்கு பெரட்டல், எறா தொக்கு ரொம்ப ஸ்பைஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, சாப்பிட ஒரு கரெக்டான பக்குவத்தில் இந்த இஞ்சி ஃப்ளேவர் வந்து நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது இந்த மெரின் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை. எறா தொக்கு நறுக்குன்னு இருக்கான், நல்லா இருக்காங்க. ஸோ தடியங்காய் கூட்டு செஞ்சுருக்காங்க. இந்த எறா தொக்கு தடியங்காய் கூட்டு எப்படி ட்ரை பண்ணிடலாம். கூட்டு செம்மையாக இருக்குது. இந்த தடியங்காய் கூட்டு நல்லா மசிஞ்சு தேங்காய் அரைச்சி அந்த கடலைப்பருப்புலாம் போட்டு பண்ணுறாங்கல்ல, டேஸ்ட்டு சும்மா வேற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. இந்த மாதிரி எறா ஃப்ரை இருக்குது. ஸோ இவன் எப்படி ட்ரை பண்ணிடலாம். வர்ற மாதிரி எறா ஃப்ரையில் கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பொரிக்கிறாங்க. தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் கலர் அந்த மாதிரி எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. மெரின் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் எறாவை சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க, சாப்பிட நல்லா இருக்குது. இந்த மேலே நல்லா கிரிப்சினஸ்ஸு, உள்ளே செம சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த எறாக்கு வந்து இந்த ஆனியனு இந்த கொத்தமல்லியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கூட சேர்த்து போயிடலாம். வந்தீங்கன்னா இந்த எறா ஃப்ரை இருந்துச்சுன்னா ஒரு மஸ்ட் ட்ரை. எறா தொக்கு அல்டிமேட்டு. சொல்லுவாங்க மீனை தவிர்த்து இவங்ககிட்ட இந்த மாதிரி ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில் இது எல்லாமே போட்டு தராங்க. ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் நம்ம திருச்செந்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஜிஹெச், அதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. நானும் லொக்கேஷன் நான் மேப் பண்ணி விட்றேன். வர்ற மாதிரி ஆம்லேட்டில் இவங்க தேங்காய் எண்ணெய் போட்டு தான் ஆம்லேட்டும் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே சாப்பிட்ட எல்லா விஷயத்தையுமே தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும்ல, அதை தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே சாப்பாட்டில் எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய்லாம் செஞ்சு வேற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. சாப்பிட்டவங்க எனக்கு எதிராக பிடிச்சிதுன்னா மீன் குழம்பு ஒரு ஹோம்மேட் டச்சில் வேற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த துவையலாக இருக்கட்டும் சரி, கூட்டாக இருக்கட்டும் சரி, சொரா புட்டு எல்லாமே உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் மேக் பண்ணுறாங்க. நம்ம ராமநாதர் சைட்லேயும் சரி, இல்லை கேரளா சைடில் பீப்புள்ஸ்லாம் இந்த ஃபுட்டை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அடிக்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்ட ரசம் இருக்குது. ஸோ ரசம் எப்படி வைக்கன்னு ட்ரை பண்ணலாம். ரசம் போயிடலாம்.
ரசம் அந்த சீரகம்லாம் நல்லா அரைச்சி ஒரு நல்ல ஒரு தக்காளி ரசம் புளிப்போட சும்மா சூப்பராக வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு சும்மா எல்லாமே அல்டிமேட்டாக தட்டி தூக்கிடுச்சுங்க. வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் guys. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.